என்னடா குட்டீஸ்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம்லாம் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்டா. ஸோ நம்ம ரொம்பலாம் இதில் பேசவே தேவையில்லடா. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். இப்போவே சொல்லிட்டு இது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும்டா. உங்கள் ஓன் ரிஸ்கில் பாருங்கள். ஸோ இந்த வீடியோலேயும் தான்டா நிம்மதி தேடி இந்த வீடியோவுக்கு வந்திருந்தீங்கன்னா அப்படியே வேறு வீடியோவுக்கு போயிருங்கடா. இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ போயிடலாம்டா ஸ்டோரி உள்ள. ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் ஏதோ ஒரு பெரிய மேன்ஷன் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. லைக் அது பார்க்க இப்போ ஒரு 7 o'clock இருக்கும், நைட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு மேன்ஷன் ஃபுல்லாகவே ஒரு ஒரு பெரிய லைட்டிங் செட்டப்போட பார்க்கவே ஒரு ஃபங்க்ஷன் வீடு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நிறைய டிரைவர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் உள்ளே வந்துட்டு நிறைய கார்ட்ஸ் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு அப்பாவித்தனத்தோட ஒரு பயத்தோட அந்த எல்லா இடத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சி ஒருத்தர் ஃபோர்ஸாக இழுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை திரும்பி பார்த்துட்டு, அப்பா நம்ம எங்கே போகிறோம், வாயை மூடிக்கிட்டு வா அப்படின்ட்டு அவர் உங்களை சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அதுக்கு இப்போ நம்மளை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பயத்தோடு பார்த்துட்டே போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு சுடிதார் தான் போட்டிருப்பீங்க, ஒரு 8 ஜடல் பின்ன போட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப இன்னசென்ட் நீங்கள். இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களோட ஏஜ் என்ன, 15 தான் ஆகுது. நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களை ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க, பட் வந்துட்டு உங்களை விட்டுருக்க மாட்டாங்க போகணும்னு சொல்லிட்டு. ரொம்ப நீ வீட்லேயே வேலை பார்க்கணும்னு சொல்லி உங்களால் ஸ்கூல் ஜாயின் ஆகணும் பண்ணியிருந்தாலுமே உங்களால் போயிருக்க முடியாது. ஸோ நம்ம மற்றதெல்லாம் போக போக பார்த்துக்கலாம்டா. ஸோ இப்போது நீங்கள் உங்கள் அப்பாவோட பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி நிற்கிறாங்க, ரொம்ப ரெவலிங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு. அப்படி நிற்கவும் உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன தான் அவங்க அழகாக இருந்தாலுமே பயமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு 30 to 40 ஏஜ் கிட்ட இருக்கும். ஸோ ரொம்ப பார்க்க ஸ்லிம்மாக அவங்கள எங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் டேடி உங்களோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அவங்க முன்னாடி எத்தி விடுறாங்க. ஸோ அந்த லேடி உங்களை அப்படியே ஆண்டு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போது உங்களோட அப்பா சொல்கிறாரு, மேடம் நீங்கள் பொண்ணு வேணும்னு கேட்டுருந்தீங்களா, எப்படி இது ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ அவர் சொல்லவும் அவங்க அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே சுற்றி பசங்க கூட அவ்வளவோ இல்லை, அவ்வளோ பொண்ணுங்க தான் இருக்குங்க. ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப ரெவலிங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, இந்த தாவணி அப்படி போட்டுட்டு, சில பேர் க்ராப் டாப் அண்ட் சில பேர் பாடிகான் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் 2 பொண்ணுங்க பார்க்கவே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வீங்கி போய் அதை மேக்கப் வச்சு ஹைட் பண்ணிட்டு. ஸோ இப்போது உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்களும் சைட் ஐஸில் உங்களை திரும்பி பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ உங்களை நோட்டீஸ் பண்ண அந்த பொண்ணுங்க, ஐயோ படு பாவி, கூட்டிகிட்டு வந்து புள்ளியை விடுறான் பாரு, இந்த பொண்ணுங்க என்னென்னலாம் பாடுபட போதோ, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக தெரியுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாவ நிலமையில அடுத்த ஆடி இவங்கக்கிட்ட சிக்கிருச்சுரா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே உங்களை. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இது எந்த இடம்னே உங்களுக்கு தெரியல. ஸோ உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, என்னை கூட்டிகிட்டு போங்களேன் இங்கேருந்து அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறீங்க. ஸோ அவருமே உங்ககிட்ட சொல்கிறாரு, சி கையிட்டு, நீ வந்ததுலேருந்து எனக்கு எல்லாம் வாழ்க்கையோட நிம்மதியாக போச்சு. இதுவே உன் தங்கச்சிங்க 2 பேரும் பாரு, எனக்கு அவளுங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நீ எதுக்கு வந்து பிறந்த, உங்கள் அம்மா மாதிரியே இருக்க, அவள் செத்தும் போது நீயும் செத்து போயிருக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்லவும் உங்களுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. அப்பா இப்படிலாம் பேசாதீங்க, என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட அழுதுகிட்டு அவளோட சட்டையை பிடிச்சி உங்கள் 2 ஃபிங்கர்ஸால் அப்படியே ஆட்டிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது அந்த மேடம் அப்படியே வந்துட்டு சொடக்கு தான் போடுறாங்க. பக்கத்துலேருந்து பாடி கார்டு வந்துட்டு
அந்த மேடம்க்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ காசு எடு அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது, அவருமே ஒரு 2 கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதை வாங்கின அந்த லேடி அப்படியே உங்களோட அப்பா மேலே தூக்கி அடிக்கிறாங்க. அவர் அதை கேட்ச் பிடிச்சிட்டு, தேங்க்ஸ் மேடம், இதுக்கப்புறம் இவ்வளோ என்னவோ பண்ணிக்கோங்க, ஆனால் என்கிட்ட மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க, நான் வரேன் அப்படின்ட்டு வெக்கமே இல்லாமல் அவனும் விட்டுட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டோட யார் என்னன்னே புரியாமல் அந்த லேடியை பார்த்துட்டு நிற்கிறீங்க. நான் என் வீட்டுக்கு போகணும், என்ன வச்சுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் பேக் எடுத்து வச்சு போகலான்னு போகும்போது அந்த லேடி அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. ஸோ இப்போ கூட்டிகிட்டு போனவங்கள அப்படியே பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு அந்த ரூமோட டோர் தான் லாக் பண்ணுறா. ஸோ லாக் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துட்டு, 15 வயசு அவனுக்கு? ஆமாம், 15 வயசு. பரவாயில்ல, பார்க்க நல்லா சிக்கனு தான் இருக்க. நல்ல ரேட்டுக்கு போவ நீ. உங்கள் அப்பங்கிட்ட நான் கொடுத்த காசை விட நிறைய சம்பாரிச்சு தருவ புள்ளி எனக்கு. இங்கே பாரு, இந்த ரூமில் யார் வந்தாலும் நீ அவங்கள ஏன் என்ன பண்ணுறீங்கலாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டினா 50 சவுக்கடி உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அவ்வளோ பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறீங்கன்னா, எனக்கு பயமாக இருக்குது, என்ன விட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம் டோரை அவங்கள க்ராஸ் பண்ணி போக பார்க்க அவங்க அப்படி கையை பிடிச்சி ஸ்லாப் தான் பண்ணுறாங்க. நான் பேசினா ஓகே மட்டும்தான் சொல்லணும், தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத. சின்ன பொண்ணாக இருக்க, உனக்கு இப்போ இதெல்லாம் புரியாது, போக போக புரிஞ்சுப்ப, உனக்கு இது பழகிடும் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ட்ரெஸ் இருக்கும், அது தூக்கி அவங்க மூஞ்சிலே அடிக்கிறாங்க. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உனக்கு என்ன மேக்கப் தெரியுது அதை பூசிக்கிட்டு இப்படி இரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சும்மா வெளில ஓடி ட்ரை பண்ணுறது, இங்கேருந்து தப்பிக்க பக்கத்தில் பண்ணாத. ஒரு வேளை நீ பண்ணினா என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, இங்கே ஹெட்டுன்னு ஒருத்தர் இருக்கா, உரிச்சு தள்ளிடுவா அப்படின்ட்டு அவங்களுமே போயிடுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் என்ன இடம், யார் இது, என்ன அடுத்த ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு எதுவுமே தெரியாமல் ஒரு பயத்தில் யாராச்சும் நம்மளை வந்து காப்பாற்றிட மாட்டாங்களான்ட்டு ஒரு ஏக்கத்தில் அப்படியே அந்த ரூம் டோர் கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு 2 பொண்ணுங்க இப்போ உள்ளே வராங்க. ஹே, நீ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து கேட்கவும் உங்களுக்கு வந்துட்டு என்ன பேசியிருந்தே தெரியல. அவங்கள பார்த்துட்டு, நான் எங்கேயாச்சும் போகணும், நான் இந்த இடத்த விட்டு போகணும், ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ், நான் இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுங்க இதை பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு வரும்போது நம்மளும் இப்படி தானே அழுதுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களே பார்த்துட்டு, இங்கே பாரு, சும்மா அழுதுட்டுலாம் இருக்காது, இங்கே அழுதா ஒன்றும் மாற போகிறது கிடையாது, உன்னோட தலையெழுத்து இதான், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நானும் இப்போ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். நமக்கெல்லாம் இப்படி தான், அப்பா அம்மா ஒழுங்கா இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கணும். கவலைப்படாத, ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு ரெடியாரு, அந்த அம்மா வந்துச்சுன்னா உனக்கு கொன்னே போட்டுரும் அப்படின்ட்டு அந்த லேடியை சொல்ல உங்களுக்கு அவங்க பேர் கேட்டோன்னே பயமாக இருக்குது. அவங்க எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நான் எங்கேயாவது போகணும் அப்படின்ட்டு நீங்களும் திரும்பி அழுதுட்ருக்கீங்க. ஸோ அதில் இன்னொரு பொண்ணு இருப்பா, அவங்கள பார்த்துட்டு, இங்கே பாரு, இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது, அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த லேடி வந்து இன்னும் அந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவா, வந்து நீ இன்னும் ரெடியாகாமல் இருக்கிறத பார்த்தா உன்னை தான் திட்டுவா, போய் குளிப்போ அப்படின்ட்டு உங்களை ஷவர் குளிக்க அனுப்ப வச்சிடுறா. ஸோ நீங்கள் அழுதுகிட்டு என்ன பேசுனே தெரியாமல், என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ குளிச்சுட்டு வெளில வரீங்க. அந்த 2 பொண்ணுங்களும் அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு, வா என்னடி வா இவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கிறது, ஒரு பக்கம் எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கே என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியல உங்களை பார்க்கும்போது. ஸோ நீங்கள்
எதுவுமே பேசாம அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிற்கவும், ஒரு வேட்டாரோட நிற்கவும், அவங்களும் உங்கள எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப அழகான ஒரு பொண்ணா மாத்திடுறாங்க. வரும்போது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாரி இருப்பீங்க. இப்போ லைட்டா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாரி ஆயிட்டீங்க. ஸோ அப்படி இருந்துமே உங்களோட அந்த சைல்ட்னஸ் போகவே இல்ல. உங்க ஃபேஸில அது அப்படியே இருக்கு. அந்த ஒரு கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு, கண்ணெல்லாம் வீங்கி போய் ப்ளஷ் ஆகி மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ரொம்ப டைம் ஆகுது. ஒரு 5 இயர்ஸ் கிட்ட பாஸ் ஆயிட்டு இருந்திருக்கும். இப்போ வரைக்குமே உங்கள் ரூமுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அத நினச்சி சிரிக்கிறதா, வருத்தப்படுறதான்னே தெரியல. அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, எப்போ வேணாலும் யார் வேணாலும் வருவாங்க. அவங்களுக்கு ஒத்து போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அது நினைக்கும் போதெல்லாம் பயமாக இருக்குது. யாராச்சும் வந்து நம்மள ஏதாச்சும் ஹார்ம் பண்ணிருவாங்களோ, ஏதாச்சும் பண்ணிருவாங்களோன்ட்டு அவ்வளோ பயந்துக்கிட்டு ஒரு அந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நைட் அப்படியே பாஸ் ஆகுது. அன்றைக்கி யாருமே வரலங்க. ஸோ அப்படியே நீங்கள் காலைல எழுந்திரிச்சு அறக்க பறக்க உங்கள் கண்ணை முழிச்சு அடுத்த செகண்டே பக்கத்தில் என்ன இருக்குது, யார் இருக்கான்னு தான் பார்க்குறீங்க. அந்த ரூமே எம்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்திரிச்ச சவுண்டு கேட்டு ஒருத்தி இப்போ உள்ளே வரா. எந்திரிச்சிட்டியா வா. அவர் யாரும் இல்லை, நேஹா. ஸோ உங்களை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணால அவள் தான். ஸோ அவங்க உங்ககிட்ட வந்துட்டு கீழே வா, உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவளும் போயிடுறா. அப்போ தான் டைம் பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறீங்க. பார்த்தா இப்போது 3 மணி ஆகுது. 3 மணியா, 3 மணி ஆகுதா அப்படின்ட்டு நான் இவ்வளோ நேரம்லாம் தூங்கவே மாட்டேனே அப்படின்ட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இப்போது கீழே வர பார்க்குறீங்க. அப்போது நேஹா வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி தான் போயிருப்பாள். அவங்க சவுண்டு கேட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பா. நீங்கள் குளிக்காமல் நேற்று போட்டு ட்ரெஸ்ஸோடு அப்படியே வர்றதை பார்த்துட்டு குடுன்னு உங்களை உள்ளே இழுத்துட்டு போயிடுறா. ஏய் குளிச்சுட்டு வாடி, குளிச்சுட்டு புது ட்ரெஸ் நல்லா மேக்கப்லாம் போட்டு வா, இல்லைன்னா நாம் திட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ரொம்ப அலாட் பண்ணுறா. ஸோ அதை கேட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இப்போ வெளில வரீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு லைனில் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எதுவுமே புரியாமல் அவ்வளோ பயமாக இருக்குது இப்போ வரைக்குமே உங்களுக்கு. நேஹா பக்கத்துலேயே போய் நின்றுக்கிறீங்க. ஸோ நேஹா கிட்ட கேட்குறீங்க, நேற்று நைட்டு நான் எப்போ தூங்கினேன்? நான் இவ்வளோ நேரம்லாம் தூங்கவே மாட்டேன், ஏதாச்சும் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் அவகிட்ட கேட்கும். ஓ அதுவா, நேற்று நைட்டு ஒரு பால் குடிச்சல, அதில் ஒரு போதை மாத்திரை கலந்துருக்கும், அதோட எஃபெக்ட் தான். என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஆமாண்டி, அது வந்து கொடுப்பாங்க நமக்கு வலி தெரியாமல் இருக்க அப்படின்ட்டு சொல்லுவோம். உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன வலின்னு தெரியாமல் இதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காது, எனக்கே இதை பற்றி பேசி பிடிக்கல அப்படின்ட்டு அவளுமே கீழே குனிஞ்சிக்கிறா. ஸோ நீங்களும் கீழே குனிஞ்சிக்கிட்டு கடவுளே இது என்ன இடம், ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே நிறைய பேர் வராங்க. இப்படியே ஒரு 8 o'clock கிட்ட பாஸ் ஆயிடுது. ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அதில் நிறைய பெரியவங்களாகட்டும், சின்ன பசங்களாகட்டும், நம்பர் 1 பணக்காரங்களாகட்டும், நிறையவே அந்த மேன்ஷனை சுற்றி நிறைய பசங்க, பாய்ஸ், மென்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் யார் கண்ணுலேயும் படக்கூடாதுன்ட்டு ஏதாச்சும் ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் முக்கால்வாசி பேர் கண்ணில் பற்றிக்கவே மாட்டீங்க. ஸோ இப்போது அந்த லேடின்னு சொன்னல, அவங்க உங்களை அந்த புதுசாக வந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்ட்டு அவள் பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, லீவ் ஒயன் மேடம் அப்படின்ட்டு சொல்லவும், ஒயன் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க. பூடி எதுக்கு நின்றுட்டு இருக்கியா அப்படின்ட்டு நேஹா சொல்லவும், நான் போக மாட்டேன், அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க அந்த தூணியே பிடிச்சி நின்றுட்டு இருக்கீங்க. ஐயோ நீ போகலனா தான் ஒன்று ஏதாச்சும் பண்ணிடுவா, அவன் நிஜமாலே அவன் சைக்கோ, நீ போ அப்படின்ட்டு பிடிச்சி எத்திடவும் நீங்களும் எதுவுமே பேசாமல் அப்படியே கீழே குனிச்சிட்டு ஒரு பயத்தோடய அங்கே போய் நிற்கிறீங்க. ஸோ அப்போது முன்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். பார்க்கவே ஒரு வெல் பாடியோட, கையில் சரக்கு பாட்டில் வச்சுட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லைக்
ஒரு ஒயிட் கலரில் சேர்த்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாக் வித் ஒயின் ரெட் கலரில் ஒரு கோட் போட்டுட்டு பார்க்கவே அப்படி உட்காந்துட்ருக்கான். ஸோ அவன் ஷர்ட் பட்டன் எல்லாமே அவன் தொப்புள் வரைக்கும் கழண்டு தான் இருக்குது. அவனோட சிக்ஸ் பேக்ஸ் கொண்டு அப்படியே தெரியுது. ரொம்ப ரொம்ப ஏஜ் கூட இருக்க மாதிரி இருக்கான். அவனை பார்க்கும்போது ஒரு பிளாக் ஆராவை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போது நீங்கள் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கல, கீழே குனிஞ்சிட்டு அப்படியே போய் அந்த லேடி முன்னாடி நிற்கிறீங்க. சார், இவ தான் சார், புதுசாக சொன்னல ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு, இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் அந்த கிளாஸை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பான், மற்ற எதுவுமே பார்த்துருக்க மாட்டான். ஸோ அந்த லேடி இப்படி சொல்லவும் அவனோட கண் அப்படி ரோல் ஆகி உங்ககிட்ட தான் வந்து நிற்கிது. உங்ககிட்ட நின்று அடுத்த செகண்டே என்ன நினச்சான்னு தெரியல, அந்த சரக்கை இன்னும் நல்லா ஊற்றி குடிக்கிறான். அந்த பொண்ணுக்கு என்ன குனிஞ்சதெல்லாம் நம்பராமல் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி மேலேயும் கீழே ஒரு மாதிரி நிற்கலாம் பார்க்குறான். ஸோ இதை பற்றிலாம் அவங்களுக்கு கேட்குது, பட் நீங்கள் எதுவுமே பேசலை. ஸோ அப்போ அவள் சொல்லும், அந்த லேடி, அதுவா சார், புதுசில் அதான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இறக்கியிருக்கேன் உங்களுக்காக, என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லும் போதே அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சொல்ல மறந்துட்டேன்டா, அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஸோ ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதை அவன் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஹலோ அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்படியே வந்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படி நினச்சிட்டு அங்கேருந்து மூவ் ஆகிடுறான். ஸோ அந்த லேடிக்கும் போயிட்டானே, அதுதானே ஆகணும் இன்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளுமே அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஸோ இன்றைக்கும் யார்கிட்டையும் மாட்டலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு போய் கதவை சாத்திடுறீங்க. அப்பாடா, இப்போ நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்டில் போய் அப்படியே சாஞ்ச மாதிரி படுக்கிறீங்க. இப்போது டைம் ஒரு 1 o'clock கிட்ட இருக்கும். இப்போது ஜேகே தான் செம்ம குடி போதையில் இருக்கான். அவன் லாஸ்ட்டாக அட்டென்ட் பண்ண ஒரு மீட்டிங் பார்ட்டியில் ஏதோ ஒன்று குடிச்சிருப்பான். லைக் அது ஒரு ஆல்கஹாலை தாண்டி ட்ரக்ஸ் மாதிரி, ஒரு சுயநலவை கூட இல்லை. ஆனால் இப்போதைக்கு அவனுக்கு ஒரு பொண்ணு மட்டும் தேவை. ஸோ அப்போது பக்கத்தில் தான் வந்துட்டு அவன் வந்துட்டு இருக்கும் போதே, அவன் காருக்கு பின்னாடி இப்போ வந்துட்டு இருக்கான் வீட்டுக்கு. ஸோ அவன் வந்துட்டு இருக்கும் போதே முன்னாடி இருக்க அவனோட அசிஸ்டன்ட்டை பார்த்து சொல்கிறான், எனக்கு இப்போ எவ்வளோச்சும் வேணும்டா, ஏதாச்சும் ரெடி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் ஃபுல்லாகவே அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். என்ன நடக்குது, என்ன புரியுதுன்னு கூட அவனுக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ இந்த சீனை கட் பண்ணி இப்போ உங்ககிட்ட தான் காட்டுறாங்க, நல்லா ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க. ஸோ இப்போது டைம் ஒரு 1 o'clock கிட்ட இருக்கும். யாரோ கதவை அப்படி போட்டு நாக் பண்ணுறாங்க. ஒரு செகண்டில் உள்ளே வந்துடுறாங்க. இது உங்களுக்கு யூஎஸில் கேட்டிருக்கோம். டக்குன்ட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. அப்போது ஜேகேயோட அசிஸ்டன்ட் தான், நீதனவன் அப்படின்ட்டு சொல்லும். ஆமாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. சார் உன்னை கூப்பிட்டாங்க, நீ வா அப்படிங்கிற மாதிரி அவனை வந்துட்டு சொல்லும். நான் வரமாட்டேன், இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பின்னாடி போக பார்க்குறீங்க. ஸோ அவன், இல்லைம்மா உன்னை அவங்க கூப்பிட்டாங்க வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் உங்களை வந்து கூப்பிடுறான். பட் நீங்கள் பயப்படுறது அவனுக்கு நல்லாவே புரியுது. சார் இந்த பொண்ணுக்கிட்ட தான் நான் பேசினார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நீ பயப்படாத, நான் அவனை ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டு கடன்னு உங்கள் கிட்டே வந்துட்டு அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்டே ஒன்று வச்சிடுறான். அப்படியே நீங்கள் சுருண்டு கீழே விழுந்துடுறீங்க. ஸோ காட்ஸ் அப்படின்ட்டு அவன் கூப்பிடுவோம். காட்ஸ் வந்துட்டு உங்களை அழகாக தூக்கிட்டு அப்படியே அந்த காரில் போட்டுடுறாங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது நீங்கள் ஒரு பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. அந்த பெட்டை ஒரு ஒயிட் கிளாத்தில் அப்படியே மூடி பரவி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பாடிக்கு ட்ரெஸ் தான் வியர் பண்ணிருக்கீங்க. ரொம்பவே செக்ஸியாக இருக்கீங்க. அதில் உங்களை யாரும் ரெடி பண்ணியிருக்காங்க.
ஸோ உங்களோட கையை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஒரு பிளாக் கலர் ஒரு ஹோப்பில். ஸோ இப்போது நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு போஸில் இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே முடியல. ஆக்சுவலி அந்த ரூமே பார்க்க ஒரு மாதிரி டார்க் வைப்பில் ரெட்டிக்காக இருக்குது. எப்படி மீன்ஸ் இந்த பிளட் கலரில் இருக்குது. அந்த ஒரு ரோஸ் பெட்டல்ஸ்லாம் தூவி லைட்டாக ஒரு கேண்டில்லாம் வச்சு பார்க்கவே ஒரு ட்ரீம் டிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறீங்க. அங்கேருந்து ஓடலான்னு பார்க்கும்போது தான் உங்களோட கையை வந்து கட்டி போட்டிருக்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் எந்திரிச்சு உட்கார அந்த செகண்ட் தான் வந்துட்டு ரூம் அன்லாக் ஆகுற சவுண்ட் கேட்கும். இப்போது உள்ளே என்ட்ரி ஆகிறது ஜேகே. உங்களுக்கு ஒரு செகண்ட் சோலு லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. பிகாஸ் ஜேகே வந்து நின்னது அப்படி. அவன் ஷர்ட்லெஸ்ஸாக ஜஸ்ட் ஒரு பேண்ட் மட்டும் வேர் பண்ணிட்டு லைக் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி அப்படி வந்து நிற்கிறான். உங்களுக்கு அவனை பார்க்கும்போதே அவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு டெவிலிஷாக வந்து நிற்கும். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப இன்னசென்ட். இதில் வேறு என்னென்னோ சொல்லி உங்களை பயமுறுத்தி வர வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது இதுக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குது, எனக்கு இப்போ பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி திணறேங்க. ஸோ அப்படியே வந்துட்டு சார் நீங்கள் நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்க, நான் வந்து அப்படின்ட்டு உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. ஜேகே உங்கள் கிட்ட வர ட்ரை பண்ணுறான். நீங்கள் அப்படியே பெட்டுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது சார், என்னையே ஃபோர்ஸ் பண்ணி தான் எங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஐம் சாரி சார், ஐம் ரியலி சாரி. உங்கள் கண்ணில் நான் பட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனால் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த சைடு ஓடலான்னு பார்க்குறீங்க. ஜேகேவை க்ராஸ் பண்ணி மாதிரி தான் ஓடுற மாதிரி இருக்குமா. அப்படியே ஜேகே உங்களோட ஹிப்பை பிடிச்சி பக்கத்து இழுத்துடுறான். என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு வந்துட்டு சத்தியமாக சுயநிலவே கிடையாது. இருந்தாலுமே அவன் கேட்குறான். சாரி சார், எனக்கு இதில் விருப்பம் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஜஸ்ட் 15 வயசு தான் ஆகுது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அப்படி அழுதுட்டு நீங்கள் சொல்லணும். ஜேகே அவன் காதில் எதுவுமே விழலை. அப்படியே உங்களோட கண்ணத்தை டப் பண்ணிவிட்டு அழகாக இருக்குன்னு போகணும் தரேன் போடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களை தூக்கி எத்தி விட்டுருப்பான். 1 செகண்ட் உங்களுக்கு உசிரே போன மாதிரி இருக்கும். எப்போடா அப்படி தூக்கி எரிச்சான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தான் பார்க்குறீங்க பயத்தில். ஸோ ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சான். அப்படியே உங்களை பார்த்த மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு லைக் இப்போ ஒரு சிங்கம் ஒரு ஆடை வேட்டையாட போகும்போது அது கடிக்க வரும்போது ஒரு உருமல் விடும்ல, லைக் அந்த மாதிரி கிட்ட வந்துட்டு உங்கள் நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். அவ்வளோ பயமாக இருக்குது உங்களுக்கு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்படியே ஐஸ் டு ஐஸ் அவனை பார்க்குறீங்க. ஸோ அவன் உங்கள் நெக்லேருந்து உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவனோட டச்சஸ் ஒவ்வொன்றுமே அருவருப்பாக இருக்குது. லைக் கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படா இந்த நேரம் கிடைக்கும்னு இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு பலனாக கிடைக்கிறது நல்ல ஒரு 4-5 ஸ்லாப்பு தான். ஸோ உங்களால் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நடந்துடுது. நீங்கள் தப்பிக்க ட்ரை பண்ணும் போதெல்லாம் அவன் பெல்ட்டை வச்சு அப்படி அடிக்கிறான். ஒரு செகண்ட் உங்களால் எந்திரிக்கவே முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போது அப்படியே சீலிங்கை பார்த்த மாதிரி படிச்சிருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் சீலிங்கை பார்த்துட்டு இந்த வாழ்க்கை இது எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கேன், இப்படியெல்லாம் நான் நம்ம வைக்கிறதுக்கு நான்
படுத்துருக்கலாமே. வலிக்குது, முடியல, ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சிலிங்கம் பார்த்து அழுதுட்டு நான் சாகணும், எனக்கு பயமாக இருக்கு, இங்கே இருக்கு, அம்மா என்னை கூட்டிட்டு போம்மா, எதுக்கும்மா என்னை விட்டுட்டு போனேன், இங்கே என்னென்ன ஒன்று பண்ண பார்க்குறாங்க, பயமாக இருக்கு, அப்பா என்னை விட்டு தெரியுமா, அவருக்கு மேலே அக்கறையே இல்லை, நான் சாகணும், வலிக்குது, என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி ஒரு 4 hours நரகமாக இருக்குது. உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் சிரித்ததை விட அழுதது கத்திக்குமான ஒரு விஷயம்னா அது இதுதான். அந்த மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அப்படி படுத்துட்டு இப்போது சீலிங்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்டு இருக்கான். ஸோ உங்கள் செஸ்ட்டில் தான் அவன் தலை இருக்குமா, மூச்சு விட முடியல. ஸோ இந்த சைடாக உங்கள் கழுத்தை மட்டும் திருப்பிக்கிட்டு அப்படின்ட்டு உங்களோட ஆஃப் ஐஸில் மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் பெட்டு ஃபுல்லாகவே, ஐ மீன் நீங்கள் படுத்துட்ருக்க சைட் ஃபுல்லாகவே அவ்வளோ ப்ளட்டாக இருக்குது. ஏன் ஈவன் உங்கள் மவுத்தில் கூட அவ்வளோ ப்ளட்டாக இருக்குது. பட் இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஜேகே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி வந்துட்டு டைம் ஒரு 1 hour பாஸ் ஆகுது. ஜேகே ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிருப்பான். உங்களை கொஞ்சம் லூஸ் விட்டுருப்பான். இதான் நமக்கான நேரம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூவ் ஆகிருப்பீங்க. ஸோ அழுதுகிட்டே வலி பொறுக்க முடியல. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் தேடுறீங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஸோ வாஷ்ரூம் கிட்டே போகிறீங்க, உங்களால் முடியல. ஸோ அங்கே தான் உங்களோட ட்ரெஸ்லாம் இருக்குது, நீங்கள் போட்டுட்டு இருந்ததெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி அங்கேருந்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு உங்களோட காலை பார்க்குறீங்க. அந்த வாஷ்ரூம்லேருந்து வெளில வந்தோடனே அது ஃபுல்லாகவே லைட்டாக ப்ளட்டாக இருக்குது. ஸோ இப்போது அங்கேருந்து அப்படியே வெளில போகிறீங்க. அந்த சைடு யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. டைம் இப்போ ஒரு 5 o'clock ஆக போகுது. நீங்கள் அந்த மேன்ஷனை விட்டு வெளில வரும்போது காட்சி இருப்பாங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க உட்காந்த இடத்துலேருந்து. ஸோ நீங்கள் இதுதான் சான்ஸுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு யாருக்கும் சவுண்டே வராமல் முன்னாடி வரீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு மெய்டு வந்துட்டுருப்பாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி ஒளியறதுக்குள்ளே அவங்க உங்களை பார்த்துடுறாங்க. உங்களை பார்த்து அடுத்த செகண்டு என்ன பேசுறதுனே தெரியல. நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன்னை தானே நேற்று தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. பண்ணுங்க, வலிக்குது, முடியல, பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படியே மயங்கிடுறீங்க. அவங்களுக்கு புசுக்கன்ட்டு இருக்குது, என்ன பேசுறதுனே தெரியல. நல்லா தெரியுது ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டு சார் தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேகே மேலே தான் வந்துட்டு எல்லாமே போகுது அவங்களோட எண்ணம் எல்லாம். ஸோ இப்போது உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு போகிறாங்க. பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா, ஆனால் குழந்தை மாதிரி வீட்டாக இருக்காளே, என்ன இது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்போ தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறாங்க. உங்களோட நிலைமையை பார்த்து அவங்களுக்கு நல்லா புரியுது, நல்லா நடந்திருக்கு ஏதோன்ட்டு. ஸோ இப்போது அப்படியே இந்த குவார்ட்டர்ஸில் தான் உங்களை உட்கார வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது நீங்கள் எந்திரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்தா சாப்பிடுமா, உன்னோட பேர் என்ன, இந்தா இது சாப்பிடு, ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே அவங்க ரொம்ப கன்சர் காட்டி அவங்க இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து இப்படிலாம் சொல்லவும்
அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு அப்படி இருக்கு, வலிக்குது, மண்டையில ரொம்ப ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது உங்ககிட்ட உங்களோட லெக்ஸை பார்க்குறாங்க, அதுலேருந்து அவ்வளோ பிளட் வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு கண்ணே கலங்கிருது. படுபாவி இப்படி பண்ணி வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்தவங்க அப்படியே வந்துட்டு டைம் பாஸ் ஆகுது. நீங்களும் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் வந்துட்டு ஒரு 8 o'clock கிட்ட ஆகுது. பட் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம யார் வீட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பயமாக இருக்க. என்ன பண்ணுறது, அடுத்து எங்கே போகிறது, எங்கேயும் இருக்க முடியாது, அவர் எப்படியாச்சும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் இதே மாதிரி தான் தினமும் நடக்குமா அப்படின்ட்டு எல்லா விதத்துலேருந்து பயமாக இருக்கும் உங்களுக்கு. பட் உங்களால் அதை ஸ்டில் ஹேண்டிலே பண்ண முடியல ஆக்சுவலி. ஸோ இப்போது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குட்டு உங்களுக்கு ஒருத்தியோட ஞாபகம் வருது. அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாளா, அவகிட்ட நான் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு. ஸோ இப்போது அந்த மெய்ட்கிட்ட உங்களோட ஃபோன் தரீங்களான்னு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னோன்னே, இந்த பண்ணிக்கோ, உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்ட்டு சொல்லும் போது, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இப்போ அந்த ஃபோனை வாங்கி அந்த நம்பரை மனப்பாடமே பண்ணியிருப்பீங்க எப்போயோ, அது இப்போது ஞாபகம் வந்து அப்படியே சொல்லியிருப்பீங்க, கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது கால் பண்ண நீங்கள் ஹலோ அப்படின்னு சொல்லணும். ஹலோ யார் அப்படின்ட்டு ஆப்போசிட்லேருந்து சவுண்டு கேட்குது. ஹலோ நான் ஒயன், நீங்கள் மினியா அப்படின்ட்டு கேட்கும்போது, ஹே ஒயன், என்னடி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் பேசி, இப்போல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேன், எப்போ கால் பண்ண சொல்லி கொடுத்த, எதுக்கடி என்கிட்ட பேச மாட்டேன், அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு வர நீ வரவே இல்லை, லாஸ்ட்டாக 9th படிக்கும் போது பார்த்தது ஒன்று, எங்கே இருக்க, என்னாச்சு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அவங்க மேலே ரொம்ப அக்கறை காட்டி பார்க்குறா. உங்களுக்கு அப்போ தான் மவுத்லேருந்து சிரிப்பே வருது. மினி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்ட்டு கேட்கும்போது, என்ன ஹெல்ப்டி, எங்கே இருக்க நீ அப்படின்ட்டு அவள் சொல்லவும், அது எனக்கு இப்போ தங்க ஒரு இடம் வேணும், எனக்கு இப்போ போகிறதுக்கு எங்கேயுமே இல்லை, எனக்கு ஏதாச்சும் அது அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி அது சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஸோ உன்னோட ஸ்டேட்மெண்ட் அவள் புரிஞ்சுக்கிறா. என்னாச்சுடி, வீட்டில் ஏதாச்சும் சண்டையா, வெளில வந்துட்டியா அப்படின்ட்டு சொல்லும் போது அதை கூட உங்களால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த இன்சிடெண்ட்டை வந்துட்டு பக்கத்தில் இந்த மெய்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சோ, இப்படி ஒரு நிலமையா, பாவம் அவ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது அவகிட்டேருந்து உங்ககிட்டேருந்து ஃபோனை வாங்கி மினிக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. இங்கே பாருமா, உன் ஃப்ரெண்ட் இருக்கால அப்படிங்கிற மாதிரி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அவளுக்கு தூக்கி வரி போடுது. என்ன இது, அப்படியா, நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்ககிட்ட கேட்க, நீ எப்படி அங்கே போன, அவர் எப்படி ஒன்று கூட்டிகிட்டு போனான்னு சொல்ல, நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையுமே போட்டு அவகிட்ட வச்சுக்கிறீங்க. நீ இப்போ ஓகேவா, உனக்கு இப்போது ஒன்றும் இல்லைல்ல, உயிரோடு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்கவும், நான் இப்போ எங்கேயாச்சும் போகணும், எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலை, நான் வீட்டுக்கு போனால் திரும்பவும் என்னை கூப்பிட்டு போய் அங்கேயே வச்சுருவாங்க மினி, என்ன பண்ணுறது, நான் உன்கிட்ட அப்படின்ட்டு சொல்ல வரும்போதே, பேசாதடி, உன்னோட லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் அமுச்சு வை, நான் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கே வந்துடலாம். அம்மா வந்துட்டு இந்த வெளியூருக்கு போயிருக்காங்க பிஸ்னஸ் மேட்டராக, அப்பாவும் அம்மாவும் வரத்துக்கு ஒரு 3 months கிட்ட ஆயிரும். நானும் அக்காவும் தான் இருக்கோம்.
அக்கா கூட ரொம்ப நேரம் என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருப்பாள். ஸோ நீங்கள் வந்து தங்குறதுல ஒரு விஷயமும் இல்லை, நீ வந்துடுங்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவள் இந்த மாதிரி பேசிகிட்டே போக உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் மனசு இதுவாகுது. இவளாச்சும் நமக்கு இருக்காளேன்னு சொல்லிட்டு இது ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி அவளை யோசிச்சுட்டு அப்படின்ட்டு அப்படி அழுகிறீங்க அந்த செகண்ட். நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. அங்கேருந்து யாருக்குமே தெரியாமல் மூவ் ஆகிடுறீங்க. இப்போது மினியோட வீட்டில் தான் இருக்கீங்க. மினி உங்களை பார்த்துட்டு அவ்வளோ லைட்டாக அவளோட கண்ணே கலங்கிடுது. ஒரு கேப் தான் உங்களுக்காக அமுச்சு வச்சுருப்பா. அவளோட வீட்டுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து நின்றுருப்பீங்க. உங்களால் சரியாக நிற்க கூட முடியல. ஸோ அந்த மெய்டு தான் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ உங்களை பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவள் பார்த்துட்டு, ஐ மீன் நீங்கள் இருந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அவளால் அதை கட்டுப்படுத்தவே முடியல, அழுதுடுறா. அதை நீங்கள் பார்த்துட்டு எதுக்கிட்டே அழுற அப்படிங்கிற மாதிரி இப்போ மூச்சு வாங்கிட்டே கேட்க உள்ளே அப்படிங்கிற மாதிரி கூட்டிக்கிட்டு உள்ளே போய் உட்கார வச்சிடுறீங்க. ஸோ இப்போ அந்த மெய்டுமே நான் போகணுமா இல்லைன்னா சாருக்கு மேலே டவுட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே வந்து அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐ மீன் அவளோட கையை பிடிச்சிட்டு ஹாலில் வந்து உட்காருவீங்க. உங்களோட கண்ணெல்லாம் கலங்கி போய் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கீங்க. அது உங்களோட அந்த ஒரு ஃபேஸ் அந்த பாடியெலாம் பார்த்துட்டு அவளால் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கல நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் மினி ரொம்ப வலிக்குது, எனக்கு சாகணும் போல இருக்கு, ரொம்ப வலிக்குது மினி, ரொம்ப ரொம்ப இங்கெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு ஜேகே உங்களை கடிச்சு வச்சிடும். உங்களோட அந்த அடியை ஐ மீன் உங்களை அடித்த அந்த தழும்பு அது எல்லாத்தையுமே அவகிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க. அவளால் பொறுத்துக்க முடியல, அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணி அழுதுக்கிறா. ஸோ இப்படி ஒரு 1.5 month கிட்ட ஒரு மாதிரி போயிருக்கும். ரொம்ப ஃபீவராக இருந்திருக்கும் அந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 1 week கிட்ட. மினி தான் உங்களை எல்லாமே அழகாக பார்த்துக்கிறா. ஸோ உங்களுக்கு இருக்க இப்போ ஒரே ஹோப்னா அது மினி தான். ஸோ மினி இவளுக்காக இதை செய்யணுமா அப்படின்ட்டு எதுவுமே யோசிக்காமல் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவளோட ஃபேமிலிக்கு தெரியாமல், ஏன் அவளோட சிஸ்டருக்கு கூட தெரியாமல் உங்களை வீட்டில் வச்சு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா. ஸோ இப்படியே நீங்கள் அந்த டைமையும் கடத்திட்டு இருக்கீங்க. உங்களால் அந்த நைட்லேருந்து வெளில வரவே முடியல. அதுக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டு போய் அந்த விட்ட இடம் அண்ட் உங்களோட அப்பா பண்ண அந்த செயல், உங்கள் அம்மா உங்களை விட்டுட்டு போனது, அந்த வீட்டில் உங்களோட 15 வயசு வரைக்கும் உங்களை கொடுமைப்படுத்தி சாவடிச்சது எல்லாமே வந்துட்டு போகுது மைண்டில். அதெல்லாம் வச்சு உங்களுக்கு அடிக்கடி இந்த நைட் மேர்ஸ், கெட்ட கனவு, சொல்ல வார்த்தையே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்களை பக்கத்துலேருந்து பார்க்குற அவளுக்கு முடியலை. தயவு செஞ்சு அழுகாதடி, நான் பார்த்துக்கிறேன், விட்டு நம்ம பார்த்துக்கலாம், அழுகாத அப்படின்ட்டு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹோப் கொடுத்து உங்களை உயிரோட வாழ வச்சுட்டு இருக்கா. ஸோ ஒரு 2.5 month கிட்ட நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். அண்ட் சடனாக உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றது ரொம்பவே ஸ்டாப் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இது நீங்கள் கரெக்டாக மினிக்கிட்டேயும் சொல்லிடுவீங்க. ஸோ மினிக்கும் அவ்வளோ பெரிய மேக்கப் செக்ஷன் நடந்திருக்கு, ஏதாச்சும் ஒன்றுக்கு 2 ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு தான் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருது நீங்கள் ஒரு ப்ரெக்னென்ட்டு. உங்களால் அதை எப்படி யோசிக்கிறதுன்னு கூட தெரியல. ஸோ மினிக்கிட்ட இதை நீங்கள் சொல்லும் போது அவளுக்கு அவ்வளோ ஷாக் ஆயிடுது. நிஜமாவா ஒயன் அப்படின்ட்டு அவ்வளோ வந்துட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்காக அவ்வளோ அழுதுருப்பீங்க. எனக்கு என்ன வயசாகுது, இப்போ நான் இதெல்லாம் அனுபவிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஐ மீன் அந்த ஒரு சீனை கூட உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இப்படியே அந்த சில மந்த்ஸ் பாஸ் ஆகிருக்கும். மினியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வர நீங்கள் இருக்க விஷயம் இப்போ வரைக்குமே உங்களுக்கு தெரியாது. ஸோ
அப்படியே வந்துட்டு மினி ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் வந்துட்டு அப்ராடுக்கு போகிறேன். நம்மளோட ஃபேமிலி அங்கே தானே இருக்குது. நான் என் ஃப்ரெண்ட் வைனியும் கூட்டிகிட்டு போவேன்ட்டு வீட்டில் ஒத்த காலில் நிற்க, ஐ மீன் உங்களுக்கு வந்துட்டு மினியோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளோட வீட்டில் அவளை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ அவள் படிக்கணும், அவள் டாப்பர், நான் அவகிட்டேருந்து கற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னவோ சொல்லி ஓகே சொல்ல வச்சுருப்பாங்க. ஸோ 2 பேருமே ஃப்ளைட் ஏற்றி அமுச்சு விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க. அப்ராடில் இருக்க அவளோட கசின் வீட்டுக்கு தான் வந்திருப்பா. முக்கால்வாசி நேரம் அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ப்ரைவேட்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அவ்வளவும் பிரச்சனை இருக்காது. அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதா இல்லை வச்சுக்கிறதா, அதை வச்சு வளர்க்க முடியுமான்ட்டு ஒன்றுமே தெரியாமல் பெத்து பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. அதை யோசிக்கிற வயசு கூட இல்லை உங்களுக்கு. வயசுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கீங்க. ஸோ உங்களை பக்கத்துலேயே இருந்து பார்த்தாவ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்படியே வந்துட்டு டைம்லாம் பாஸ் ஆகும். நாட்கள் சில மாதங்கள் ஆரம்பிக்குது. ஸோ மந்த்தஸ்லாம் பாஸ் ஆக இயர்ஸும் பாஸ் ஆகுது. இந்த சைட் பாஸ்டில் ஜேகேக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் போயிருப்பீங்கள்ல மினியோட வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த டைம் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஜேகே தென் அவன் இப்போ எந்திரிச்சு பக்கத்தில் பார்க்குறான். அந்த பெட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது, பிளட் ஸ்ட்ரெயின்ஸாக இருக்குது. ஏதோ புரியுது அவனுக்கு ஏதோ நைட்டு நடந்திருக்குன்ட்டு. உங்களோட ஞாபகம் எல்லாமே வந்துட்டு போகுது. ஒரு மாதிரி அவனுக்கு ஆயிடுது. அப்படியே அவன் எந்திரிச்சு அவன் தலையிலே அடிச்சுக்கிறான். ஸோ அடிச்சுக்கிட்டு எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. நீங்கள் கதறி அழுதது, எனக்கு அம்மா இல்லை, என் அப்பா எங்கேயோ கூட்டு வந்து விட்டுட்டாரு, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்னை வெட்டுங்க, உங்கள் காசில் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ அழுதது, அவன்கிட்ட கெஞ்சினது எல்லாமே அவனுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் வந்துட்டு போக அவனோட கண்ணிலேருந்து ஒரு மாதிரி வடிகிற மாதிரி இருக்குது. ஜேகேக்கு ரியலைஸே பண்ண முடியல. ஸோ அப்போ தான் காட்ஸ் அப்படின்ட்டு கத்துவங்க அவனோட அசிஸ்டண்ட் வந்து நிற்கிறான். ஸோ நைட் என்ன ஆச்சுன்ட்டு ரூமோட கேமரா எடுத்துகிட்டு பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. ஜேகே என்னெல்லாம் போட்டு வயனை பாடாக படுத்திருப்பான், ஐ மீன் உங்களை அதெல்லாமே இப்போது ஜேகே பார்த்துட்டு ஸோ அவனால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் அழுதது, ஸோ அவன்கிட்ட நீங்கள் கெஞ்சி கேட்டது, எனக்கு 15 வயசு தான் ஆகுது, என்னை விட்டுருங்கன்னு சொன்னது, ஒரு செகண்ட் இது எல்லாமே யோசித்து எல்லாமே பார்த்தோன்னே அவன் கண்லேருந்து தண்ணியாக வந்துட்டு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷமாக ஜேகே கூட வேலை பார்த்து எல்லா காட்ஸ் ஆகட்டும், அங்கே வேலை பார்த்து எல்லாரும் ஆகட்டும், ஜேகேயோட கண்லேருந்து தண்ணி வருதா, இது அதிசயமாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் பேசிக்கலி ஜேகே ஒரு ஸ்டோன் ஹார்ட்டடான ஒரு பர்சன், யாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு போகவே மாட்டான். ஸோ இது வரைக்கும் அவன் அழுதுன்னு பார்த்ததே கிடையாது. இவன் என்னடா இப்போ அழுகிறானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே என்னடா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே இந்த பொண்ணு எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யார் இங்கே கூப்பிட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கவும், சார் நான் தான் சார் அப்படின்ட்டு உங்களோட ஐ மீன் ஜேகேயோட அசிஸ்டன்ட் முன்னாடி வந்து நிற்கிறான். எந்திரிச்சு ஜேகே எதுவுமே பேசாமல் அவன் முன்னாடி போயிட்டு அவனோட கையை முறுக்கி அப்படி ஒரு பஞ்ச் வைக்கிறான். அவன் 2 அடி சுருண்டு விழுந்துட்டான். அந்த அளவுக்கு அந்த பஞ்ச் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஒரு பல்லே கழண்டு விழுந்துருச்சு. சார் எதுக்கு சார் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுக்கு அடிக்கிறேன்னா எதுக்குடா அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணு கலங்கிக்கிட்டு அவ்வளோ ஆத்திரத்தில் அவன் கண்ணை பார்க்கவே பயமாக இருக்குது. ரெட் கலரில் ஒரு மாதிரி இருக்குது. சார் நீங்கள் தானே அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனீங்க, ஐ மீன் அந்த பொண்ணு வேணுங்கிற மாதிரி பேசுனீங்க, உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டு மாதிரி இருக்குமேனு கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் தான் சார் பொண்ணு வேணும்னு கேட்டீங்க, அந்த பொண்ணுக்கு 15 வயசு தாண்டா ஆகுது, அவ்வளோ எதுக்குடா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த, இன்னும் வேறு பொண்ணே கிடைக்கலையா உனக்கு, ஐயோ தப்பு ஜேகே தப்பு வந்துட்டேன்
ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தலையிலேயே அவன் பேக் ஹெட்டில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் இவன் ஏதோ சைக்கோ ஆயிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு எங்கன்னு பாரு, அந்த பொண்ணு எங்கே போச்சு? அது காத் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சார் நான் பார்க்கல சார் அப்படின்ட்டு சொல்லவும், தூங்கிட்டு இருந்தீங்களாடா அப்போது, தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களை ஜேகேவோட அசிஸ்டண்ட்டை கத்த, அதுக்கு ஜேகே என்னடா மயிறு கத்துற, எதுக்குடா அந்த நாயை வீட்டு கூப்பிட்டு வந்த, இப்போ எதுக்குடா அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்தது, சின்ன பொண்ணுடா, ஐயோ நான் அது எங்கே இருக்குன்னு கூட தெரில, அதுக்கு 15 வயசு தான் ஆகுதான், அந்த பொண்ணு பாவம், அதை போட்டு இப்படி பண்ணிட்டேன்னு ஐயோ எனக்கு ஒரு அல்லவே இல்லாமல் போச்சு. இருங்களா இப்படி கூட்டு வாங்கடா அவளுங்கள அப்படிங்கிற மாதிரி கத்தவும். ஸோ இப்போ அவங்களும் தேட போயிடுறாங்க. லாஸ்ட்டாக இந்த மெய்டோட குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, அங்கே தான் போன மாதிரி காட்டுது, கேமராவில். ஸோ மெயின் ஒவ்வொருத்தவங்களும் விசாரிச்சிருப்பான். எல்லாருமே வந்துட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது ஹெட் ஷெஃப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மும்முரமாக கேட்கும் போது, சார் நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கே அப்படின்னு சொல்லவும், அது எனக்கு தெரியாது சார், அந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை வேலையை விட்டு தூக்குனா கூட பரவாயில்ல சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க இவ்வளோ தைரியமாக சொல்லணும். ஓ வேலையை விட்டு தூக்குனா கூட பரவாயில்லையம்மா உனக்கு? எஸ் சார், எனக்கு வேலையை விட்டு நீங்கள் தூக்குனா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு எங்கே போனான்னு எனக்கு தெரியாது சார், என்ன பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஜேகே மேலே அவ்வளோ கோவம் வந்திருக்கும், ஒரு சின்ன பொண்ணு போட்டு இப்படி பண்ணி வச்சுருக்கானேன்ட்டு. அவங்களும் எகுத்துட்டு பேச ஜேகேக்கு இது புரிஞ்சிருது. ஸோ அப்போது ஒரு கார்டு ஜேகேயோட அசிஸ்டன்ட் முன்னாடி வந்து, சார் வேலை எடுத்துக்கிடுவா அப்படின்னு கேட்கும். அப்படியே சைடில் திரும்பி ஒரு முறை தான், அவன் அப்படியே கப்பு சோப்புன்னு ஆகிடுறான். ஸோ இப்படியே போயிட்டு அவன் ரொம்ப நேரமாக தேடி இருந்திருப்பான். ரொம்ப மாதமாக நீங்கள் ஆனால் கிடச்சிருக்கவே மாட்டேங்க, நீங்கள் இங்கே ஒரு 3 monthsலேயே வந்துட்டு அப்ராடுக்கு வந்திருப்பீங்களே. ஸோ அதனால் ஜேகேக்கு வந்துட்டு நீங்கள் கிடச்சிருக்கவே மாட்டீங்க. பட் ஸ்டில் வந்து அந்த கில்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கு அவனுக்கு. அவள் எங்கே போனா, என்ன ஆனா, நான் ப்ரொடெக்ஷன் கூட யூஸ் பண்ணல, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ, அவள் கெட்ட பொண்ணு கூட கிடையாது, அவள் வேர்ஜின், அவளை நான் போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டேனேன்னு சொல்லிட்டு அவள் என்னென்னவோ புலம்பிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது அவனுக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நாட்கணக்கில் அது ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்தது. நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதில் நமக்கு வந்து விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கெத்தாக சுற்றிட்டு இருந்தவன் ரொம்பவே உடஞ்சி போக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே ஒரு 3 years கிட்ட பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு 18 ஆகுது, கையில் 3 வயசு குழந்த. எப்படி சொல்லுங்கள்? ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது நீங்கள் அப்போ தான் வந்துட்டு 15 வயசே தொட்டிருப்பீங்க. ஒரு நடுவில் தான் ஓடிட்டுருக்கோம் இதெல்லாம். 18 வயசில் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆயிட்டீங்க. ஸோ இப்போது அப்ராடில் தான் இருக்கீங்க. நல்லா மழை பெஞ்சிட்ருக்க ஒரு கிளைமேட் ப்ரெசன்ட் சீனில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ஸோ பால்கனி சைடு நின்றுட்டு ஒரு சேரில், ரெஸ்டிங் சேரில் உட்காந்துட்டு கையிலேயே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அதை அப்படியே சாய்ச்சிக்கிட்டு அப்படியே இந்த சேரில் நிமிர்ந்து முகத்தில் எந்த ஒரு சிரிப்புமே இல்லாமல் அந்த குழந்தைய அழகாக தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. இதுக்காக என் வாழ்க்கை எப்படி போகுது? எதுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? என்னால் சந்தோஷத்தை உணரவே முடியல. எதுக்கு எனக்கு அதெல்லாம் நடந்தது? எங்கள் அம்மா என்னை விட்டு போகாமல் இருந்திருந்தா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்காதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இவ்வளோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது ஒருத்தி காஃபி கப் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டு அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு அவள் மடியில் வச்சுக்கிறா. ஸோ அவள் ரொம்ப அழகாக சிரிச்சிட்டு இருக்கா. அப்போது நீங்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டு, அன்யா எழுந்திரிச்சிட்டியா, அத்தையை பார்த்துட்டு எழுந்திரிச்சிட்ட போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவும், அதுக்கு அந்த பிள்ளை,
ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சிரிஞ்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்க மினியை அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. அது மினி தான். ஸோ மினி அன்யாவை பார்த்து, அன்யா நல்லா தூங்கிட்டீங்களா மேடம், இப்போ எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு சொல்லும் போது, இல்லை அத்தை எனக்கு இன்னும் தூங்கணும், எனக்கு தூக்கிட்டு போய் தூங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவளும் தட்டி கொடுத்துக்கிட்டே அப்படியே மடியிலே அவளும் தூங்கிடுறா. ஸோ இப்படி டைம் பாஸ் ஆகுது. அப்படியே அவளை கொண்டு போய் அவளோட பெட்டில் போட்டுட்டு அப்படியே போ மினி உங்களோட ஆப்போசிட்டில் பால்கனியில் வந்து உட்கார்றா. அந்த மழையை அப்படியே பார்க்குறா, ரசிக்கிறா. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மழை அவளுக்கு. பட் எல்லாருக்குமே அப்படி இருக்காதுல்ல. அது ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட கண் உங்ககிட்ட தான் வருது. உங்களை பார்த்துட்டு இருக்கவும் உங்களோட ஒரு கண்ணில், அந்த கண்ணோட ஓரத்தில் அப்படியே அந்த ஒரு tear ட்ராப்ஸ் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து அவளுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கேட்கணும்னு தோணுது. பட் கேட்டு அவள் சொல்லுவா, இன்னும் அழுவா. எதுக்கு, அவளோட போக்குலேயே விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இப்போ ஏதாச்சும் பேசினா இன்னும் ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இந்த மழையை பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போது இதை ரியலைஸ் பண்ண நீங்கள் அப்படியே அந்த கண்ணை தொடச்சிட்டு மினியை பார்க்குறீங்க. இன்னும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. என்ன மினி ரொம்ப சைலண்ட்டாக இருக்க போல்? ஆமாம், நான் உங்ககிட்ட பேச வந்தா நீ பாஸ்டில் நடந்த விஷயத்தையும் நினச்சி சைலண்ட்டாக இருக்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதான் நான் எதுவுமே பேசல அப்படின்ட்டு அவள் சொல்ல, உங்களுக்கும் அப்போ புரியுது நம்ம வந்துட்டு இதை யோசிச்சுட்டு இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணி. அதுவா, அதை விட நான் உனக்கு ஏதாச்சும் டின்னருக்கு செஞ்சு தரவா, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக அவகிட்ட பேசுகிறீங்க. ஸோ இப்படி ரேண்டமாக சில டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. நீங்கள் உங்களோட ஸ்கூலிங்கே இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏனே தெரியல, கொரியாவில் எதையோ விட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது. என்ன தான் இந்த ஊரில் அவ்வளோ ஸ்ட்ரகிள்னஸ்ஸு, அவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருந்தாலுமே அது உங்கள் அம்மா வாழ்ந்த இடம். வருஷம் ஒரு தடவையாச்சும் உங்கள் அம்மாவோட அந்த கிரேவோடுக்கு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும். பட் உங்களால் போக முடியாத சுச்சுவேஷன் இந்த 3 இயர்ஸாக. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப அழுகையாக வருது. ஸோ அது நினச்சி நீங்கள் மினிக்கிட்ட சொல்ல போவீங்க. ஸோ மினியும் நீங்களும் பேசிட்டு இருக்கும்போது இதை சொல்லலான்னு வரும்போது அவள் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பா, ஐயன் நீ தப்பாக நினச்சிக்கலன்னா நம்ம எல்லாம் கொரியாவுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு சொல்லவும் உங்களுக்கு எதுக்கு அப்படின்ட்டு கேட்க தோணுது. நீங்களும் கேட்டுடுறீங்க. அதுவா, என்னோடய பேரண்ட்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்ததில்ல. வெக்கேஷனுக்கு அவங்க இங்கே வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தது இப்போ வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அவங்கள. அதுவும் இல்லாமல் கொரியா எனக்கு பிடிச்ச ஊர். சீனரிஸ்லாம் பார்க்கணும். நம்ம ஆன்யாவை கூப்பிட்டு போயிட்டு வரலாம். அவள் இது வரைக்கும் அவளோட ஊருக்கு போனதே இல்லை. எனக்கு அவள் இங்கே பொறுத்திருந்தாலும் அதுவும் அவளோட ஊர் தானே அப்படிங்கிற மாதிரி அவளும் காஃபி சிப் பண்ணிட்டே சொல்ல, நீங்களும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. டக்குன்னு அவங்கள பார்த்துட்டு, போகலாமா, நிஜமாக போகலாமா, நிஜமாக ஏன் போகலாமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்க, போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே காஃபியை சிப் பண்ணுறீங்க. போகலாமா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவள் போகும்போது இவளே வந்து வாய் கொடுத்துட்டாலோ, நம்ம சொல்லியிருக்கணுமோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு லேப்டாப்பில் உங்களுக்குன்னு சில ஒர்க்ஸ்லாம் இருக்கும், அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் தாண்டா பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது சொல்ல மறந்துட்டேன். அதுலேயும் நிறைய உங்களுக்கு கேஷ்லாம் வரும். அதை வச்சு தான் உங்களோட எக்ஸ்பென்ஸையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. பட் மினி ரொம்ப திட்டிகிட்டே இருப்பா, எதுக்கு எனக்கு பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்குமே ஹெல்ப் பண்ணுற விதத்தில் நீங்கள் இந்த ட்ரேடிங்கோட ஸ்கில்ஸை கற்றுட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி சில டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. தென் இப்போ நீங்கள் கொரியாவில் தான் இருக்கீங்க. இப்போ தான் வந்திருப்பீங்க.
ஸோ அந்த ஊர்லேருந்து காலடி எடுத்து வச்சோடனே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வந்தது தப்பா கரெக்டா? நான் இங்கேவா இருக்க போகிறோம், ஒரு 1 வீக்கில் போயிடும். இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உங்களோட தோளில் தான் ஆனி அழகாக படுத்துட்டு இருக்கா. ஆனியோட அப்பா அப்படின்ட்டு யோசிக்கும் போது உங்களுக்கு தலையே வலிக்கிற மாதிரி அவ்வளோ வந்துட்டு அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு போகுது. அந்த ஒரு டார்க் நைட் அது யோசிச்சு அடுத்த செகண்டே ஐயோ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் நின்ட்டிங்க பிளாங்க் அவுட் ஆகி. ஸோ இது முன்னாடி போயிட்டே இருந்தாவ நோட்டீஸ் பண்ணிவிட்டு மினி உங்கள் கிட்டே வந்துட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. அவளுக்கு புரியுது நீங்கள் எதையோ நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு. பட் இதெல்லாம் வெளில காமிச்சிக்கக்கூடாது, எங்கேயாச்சும் அவள் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காரில் ஏற்றிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. ஸோ அப்படியே இந்த ட்ரைவ் கொஞ்சம் லாங்காக போகுது. தென் இப்படியே நீங்கள் வந்து ஒரு 2 days கிட்ட ஸ்கிப் ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் கொரியாவில் மினியோட வீட்டில் இருக்கீங்க. ஸோ அந்த வீடை பார்க்கும் போதெல்லாம் இங்கே தானே நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்து தாமதம் குடிச்சிட்டு இருந்தோம் ஒரு பயத்தில் அப்படிங்கிற மாதிரி மினியோட ரூமே சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த வியூ சீனரி அந்த சியோல் சிட்டியை பார்த்துட்டு மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட அந்த கிரேயாடுக்கு போயிட்டு வந்துடலாம், அம்மாவை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எப்பயாச்சும் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் மினியுமே போகிறீங்க. ஸோ மினி ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. என்னடி ஃபைல் இது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கும் போது அதுவா அப்பா வேலை பார்க்குற கம்பெனி இருக்குல்ல, ஸோ அது அவர் வச்சுட்டு போயிட்டாரு, நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய அதான் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வராங்களாம். சரி வா நம்ம போயிட்டு அப்படியே வர வழியில் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அந்த ட்ரைவ் வந்து ஸ்மூத்தாக போகுது. நீங்களும் உங்கள் கிரேயாட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு இது மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ மினிக்குமே அந்த ஃபீலிங்ஸ்லாம் புரியுது. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் அனுபவிச்சிங்க, என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் வந்துச்சு, அதுலேருந்து ஃபேஸ் பண்ணி யார் யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தா, நீங்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தீங்கன்னு எல்லாமே உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. ஐ மீன் அந்த கிரேயார்டு கிட்ட. ஸோ அந்த கல்லருக்கு அவங்களோட ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே அந்த கையை வச்சு அதை கோதி கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு வரேம்மா, இப்போ நான் ஒழுங்கா இல்லைன்னு தெரியும், இந்த தடவை ஆனியாவை கூப்பிட்டு வர முடியல, நெக்ஸ்ட் டைம் உங்கள் பேத்தி நான் கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன், சரி அம்மா நான் இப்போது வந்து போகிறேம்மா, கன்ஃபார்மாக திரும்ப வருவேன், திரும்ப வரும்போது ஆனியாவை காட்டுறேன் சரியா, பாய்மா அப்படிங்கிற மாதிரி அவளுமே ஐ மீன் நீங்கள் எந்திரிச்சு அப்படியே போகிறீங்க. ஸோ நீங்கள் ஏன் ஆனியாவை கூப்பிட்டு வரலனா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது குழந்தைய அப்படின்ட்டு மினியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க போகாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நீங்கள் ஆனியாவை கூப்பிட்டு வந்திருக்க மாட்டீங்க. தென் இப்போ அப்படியே மினியோட அவங்களோட அப்பாவோட அந்த கம்பெனிக்கு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போது அவரோட மீட்டிங் ஹாலில் தான் வந்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபைலை. ஸோ நீங்களும் மினியும் பின்னாடியே தான் வந்துட்டு இருப்பீங்க. ஐ மீன் மினி முன்னாடி போக நீங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருப்பீங்க. டக்குன்ட்டு யாரோ முன்னாடி வந்தவங்க மினி மேலே காஃபியோட கப்பை கொட்டிடுறாங்க. மினி ஒயிட் ரைஸ் தான் போட்டிருப்பாளா, எல்லாமே ஃபுல்லாக கொட்டிடுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அச்சோ மினி அப்படிங்கிற மாதிரி கிட்ட வரவும் ஃபைல் நினைஞ்சிட போதுடி, அந்த டைம் ஆயிடுச்சு மீட்டிங்க்கு, எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க, தோ அந்த டோர் தான், அப்பா தெரியும்ல கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இது கொடுக்கும். நான் போய் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க போடி நான் வாஷ்ரூம்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து மூவ் ஆயிடுறா. ஸோ இப்போது நீங்களும் சரி இதை கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம் கிட்ட தான் போகிறீங்க. ஸோ போன நீங்கள் இப்போ நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா ஒயிட் கலரில் உங்களோட ஸ்கர்ட் எடுத்துக்கு ஒரு ஃப்ராக் தான் போட்டிருப்பீங்க. ரொம்பவே பார்க்க எலகண்ட்டாக இருக்கீங்க. உங்களோட லூஸ் ஹேரும் சரி, உங்களோட அந்த ஸ்கின் டோனும் சரி, டார்க்காகவும் இல்லாமல் ஒயிட்டாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க.
ஸோ உங்கள பார்த்தா ஒரு குழந்தையோட அம்மானா தெரியாது. காலேஜ் படிக்க போகிற பொண்ணுன்னும் தெரியாது. ஸோ இப்போ அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. அங்கே இருக்கவங்களும் உங்கள அப்படியே வியப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்த்து, ஹே ஒயன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஐ மீன் மினியோட அப்பா உங்கள் நேமை சொல்லி, ஹே ஒயன் அப்படின்ட்டு கூப்பிடுவோம். இந்த வாய்ஸை கேட்ட அந்த நீல் லென்த்துக்கு நிறைய ஷேரோட உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் சென்டரில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். மினியோட அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் லாங் சேரில் அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு வாய்ஸை பர்டிகுலராக ஒயன் அப்படிங்கிற ஒரு வேர்டை அவன் கேட்டு குனிஞ்ச தலையில் இருந்தான். அப்படியே அவனோட கண்ணு ரோல் ஆகி எங்கேயோ ஹிட் ஆகி அப்படியே அவன் கண்ணு உங்ககிட்ட இருக்க வருது. ஸோ அப்பா இந்தாங்க, மினி உங்கள்கிட்ட கொடுக்க சொன்ன ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல, சாரி நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்கீங்க. அவரை கரெக்டான டைமில் வந்தோமா, ரொம்ப தேங்க்ஸ், போய் பார்த்துக்கோ, வீட்டுக்கு போக சீக்கிரமா, அவன் எங்க அப்படின்ட்டு கேட்டு நீங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறது இதை ஜேகே பார்த்துட்டு உங்களை பார்த்த அடுத்த செகண்டே அவனுக்கு என்ன பேசுன்னே தெரியல, உப்புன்னு வேர்த்து போயிடுது. அவனுக்கு உங்ககிட்ட வரணும், சாரி கேட்கணும் அப்படின்ட்டு தோணுது. ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அந்த செகண்ட் உங்களே தான் ஒரு செகண்ட் இது கனவா நனவாட நிஜமாலே இந்த பொண்ணு பார்த்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிருப்பீங்க. நீங்கள் போன அடுத்த செகண்டே ஜிகே உங்கள் பின்னாடியே வந்திருப்பான். ஸோ இப்போது நீங்கள் மினியை தேடிட்டு தான் போயிட்டு இருப்பீங்க. டைம் ஒரு 5:30 கிட்ட இருக்கும். சன் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிற நேரம். ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஹால்வேல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த சைட் ஃபுல்லாகவே ரூம்ஸ் தான் இருக்குமா, எல்லாமே க்ளோஸ்அப்பாக இருக்குது. இந்த ஹாலுக்கு சென்டரில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. அங்கே தான் அந்த சன்செட்லாம் ஆகிற அந்த கோல்டன் ஷைனான ஒரு இடமா இருக்குது. ஸோ நீங்களும் அந்த இடத்துக்கிட்ட அப்படியே போயிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஜன்னலோட அந்த அழகை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் பின்னாடி வந்த ஜேகே ஒயன் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸில் கூப்பிடுறான். அவன் சொன்ன அந்த டீப்பான அந்த ஒரு மைல்டான உங்களுக்கு அந்த சத்தம், அந்த ஃபுட் பிரிண்ட் சவுண்டு, இது எல்லாமே உங்களுக்கு கேட்குது. இதெல்லாமே நீங்கள் அனுபவித்தது அப்படி கேட்குது. அந்த நடந்து வர சவுண்டு, நீங்கள் அன்றைக்கி பெட்டில் படுத்துட்டு இருக்கும் போது உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த சவுண்டு. ஸோ அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன இல்லை, இது உண்மையாக இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, இது இருக்கக்கூடாது, இது உண்மையாக இருந்துடக்கூடாதான்ட்டு. ஸோ அப்படியே அந்த சைடு நின்றுடுறீங்க. அந்த விண்டோவுக்கு சென்டரில் ஜேகே வந்தவன் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அப்படியே உங்களுக்கு சோலு லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்கவும் முடியல, அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு தைரியத்தை வர வச்சுட்டு உங்களோட ஹெட்டு திருப்பி சைடாக நின்று பார்க்குறீங்க. அல்லெல்லாம் உங்களுக்கு அது ஜேகே செகண்ட் சோல் லெஃப்ட் ஆகிட்டு திரும்ப வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பயமாக இருக்குது. பாடி ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்து அந்த ஒரு இதுலேயே அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பேக் வந்துட்டு அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. ஸோ ஜேகேக்கு உங்களை பார்த்தோன்னே புரிஞ்சுது, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களை பார்த்து அப்படியே நிற்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே தடுக்கி ஒரு செகண்ட் கீழே விழுந்திருப்பீங்க. விழுந்தும் கூட அவனே தான் பார்த்துட்டு இருக்கீங்க உட்காந்த மாதிரி. எழுந்திக்கிறான்னு பார்க்கும்போது ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு கையை கொடுக்குறான். நீங்கள் அந்த கையை ஏதோ அவங்கள அடிக்க வர மாதிரி கையை கொடுக்குற மாதிரி இன்னுமே பயந்து பின்னாடி தான் போகிறீங்க. அவனுக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆகிடுது.
என்ன இவ இப்படி இருக்கா? ஓ! எந் எந்திரி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு சொல்லும். என்ன என்ன பேசணும்? யார் நீங்க? யார் நீங்க? என்கிட்ட எதுக்கு பேசணும்? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாதிரி அப்படி எந்திரிச்சு உங்களோட ஸ்கெட்டெல்லாம் அப்படி சமாளிக்கிற மாதிரி அதில் இருக்க டஸ்ட்டை தொடச்சி விட்டுட்டே, அச்சோ கால் வந்துருக்கு, நான் பேச போகணும், நான் இப்போ போகிறேன், பை மிஸ்டேக் நீங்கள் யாரும் நான் மறந்துருப்பேன், ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போக அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு பேக் ஹக் பண்ணிவிட்டு, ஓ நான் யாருன்றதை மறந்துட்டியாடி அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சிட்டு கேட்கவும், அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் உங்களுக்கு அப்படி மூச்சு வாங்குது. ஸோ அப்போ ஜிக்கு, பயப்படாது, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், பயப்படாதடி அப்படின்ட்டு சொல்லும் போது நீங்கள் அந்த கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துவிட ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் எடுத்துவிட ட்ரை பண்ணி கொஞ்சம் அந்த முடிக்க போகும்போது அப்படியே ஜிக்கி இன்னும் உங்களுக்கு இறுக்கமாக பிடிக்கிறான். உங்களோட ஸ்டொமக்கிட்ட அவனோட அவ்வளோ பெரிய ஹேண்டு அப்படியே உங்களை மறைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவன் அதை டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணுறான். உங்களுக்கு அது வார்மாக இருக்குது அண்ட் கொஞ்சம் வலிக்குது. ஸோ அப்படியே ஜிகே இருக்க பக்கம் திரும்பி, என்ன போக விடுங்க, என்ன போகணும், என்ன என்ன போக விடுங்க, போகணும் அப்படிங்கிற மாதிரி கண்லேருந்து தண்ணியாக வந்துடுச்சு. அதை அவன் பார்த்தவன், உசிரே போனாலும் சரி இவ தான் என் பொண்டாட்டி, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இவளை, இதுக்கப்புறம் இவளை அழ விடக்கூடாது அப்படின்ட்டு மனசில் ஃபிக்ஸே பண்ணிட்டான். ஸோ நீங்கள் அழுததை பார்த்தவன் அப்படியே உங்கள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு உங்களை அப்படியே கொஞ்சம் திருப்பி நிற்க வச்சுட்டு உங்கள் 2 கையும் பிடிச்சி அப்படியே அவன் கண்ணுக்கிட்ட கொண்டு வரான். உங்களோட கை அப்படியே அப்வர்டில் போகுது. கொண்டு வந்த அவன் அது 2 கையுமே அவனோட 2 கண்ணையும் வச்சு தோதிக்கிறான். மன்னிச்சிருடி, எனக்கு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில, மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருந்த அவன் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அப்படி நீல் டவுன் போடுறான். உங்களுக்கு உயிரே போன மாதிரி இருக்குது. பிகாஸ் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் மெஸ்ஸினா என்னன்னு கூட தெரியாத ஒருத்தன், ஸ்டோன் ஹார்ட்டடான பர்சன், ஷார்ட் டெம்பர் இப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு மான்ஸ்டர் சைக்கோ இப்படி இருக்க ஒருத்தன் எப்படா இப்படி நீண்டோல் பண்ணி நம்ம காலை விழுற அளவுக்கு பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதை விட பயமாக இருக்குது. ஸோ அவன் பண்ணோடனே நீங்கள் 2 ஸ்டெப் பேக் போகிறீங்க. அவன் உங்களை பார்த்த மாதிரி, என்னை மன்னிச்சிடுறி ப்ளீஸ், மன்னிச்சிரு, தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அன்கான்ஷியஸில் பண்ணிட்டேன்டி, மன்னிச்சிரு, எனக்கு மன்னிப்பியாடி அப்படிங்கிற மாதிரி சரி அவன் கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கும். அப்போ அவன் இப்படி அதை சொல்லும், பரவாயில்ல விடுங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் போகணும், என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க. இன்னொரு டைம் நான் உங்களை பார்க்கும் போதோ இல்லை நீங்கள் என்னை பார்க்கும் போதோ தெரிஞ்ச மாதிரிலாம் காட்டிக்காதீங்க. ஜஸ்ட் நமக்குள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி ஸ்டேஞ்சஸ் மாதிரி காமிச்சிக்கோங்க, சரியா? என்கிட்ட இன்னொரு டைம் இப்படி பேசாதீங்க சார்.
போகணும் போகிறேன் அப்படின்ட்டு லவ் பண்ணிவிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அவன் வயன் மன்னிச்சிருவேன், தப்பு பண்ணிட்டேன் தாண்டி. அதுக்கு தானடி உன் முன்னாடி மண்டி போட்டு இங்கே நின்றுட்டு இருக்கேன். எங்கடி இருக்கேன் நீ? எங்கே போய் தொலைஞ்ச? உன்னை தேடாத இடமே கிடையாதுடி இந்த குறியால். எனக்கு எதுவுமே தெரிலடி. நான் குடிச்சிட்டு ஏதோ பண்ணிட்டேன்டி. நான் பண்ண தப்பு தான், நான் பண்ணது மிஸ்டேக் தான்டி. எனக்கு தெரியும் பண்ணது மன்னிக்க முடியாதது தான். என்னை ஒத்துக்கோ, என்னை ஏற்றுக்க ட்ரை பண்ணி கொடி. மன்னிச்சிடுறி அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்ல. நீங்கள் திரும்பி இருக்க கூட மாட்டீங்க, போயிருந்துதான் இருந்திருப்பீங்க. அவன் சொல்லும் போது அவன் பேசும்போது நின்றுருப்பீங்க. அவன் பேசி முடிச்சுட்டு நீங்கள் அவனை திரும்பி கூட பார்க்காம அப்படி எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கேருந்து மூவ் ஆகி வந்திருப்பீங்க. இதை பார்த்து ஜிக்கி அவனோட கையை அப்படியே முறுக்கிக்கிட்டு, பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ஆனால் இவ பண்ணுறது அதை விட பெரிய தப்பு. இதுக்கு நாளைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கலாமா வேணாமா? ரொம்ப கஷ்டப்பட்டாலே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறதே ஒரு மாதிரி டெவலிஷாக ஒரு அப்சஷனாக பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் முழுக்க முழுக்க லவ் தெரிஞ்ச மாதிரியே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சஷன். லவ்னா நீ போ, நான் உன்னை விட்டுடுறேன், நீ போய் ஹாப்பியாக இரு, உன் லைஃப்பை லீட் பண்ண, நான் பண்ண தப்பு தான், நான் லைஃப்லேருந்து லீவ் ஆகிக்கிறேன்னு சொல்லுவாங்களே இல்லையா, இந்த மாதிரி நான் பண்ண தப்பு தான், நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ லைக் இப்போயும் அதே மாதிரி தான் நடக்குது. அகேன் உனக்கு அந்த மாதிரி ஒரு நரகத்தை அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்க போல வயன். எங்கே வேணா போ, நீ எனக்கு தான் முடிவு பண்ணிட்டேன்டி. யூ ஆர் மைன் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிற டைரக்ஷனில் எந்திரிச்சு பார்த்துட்டு சொல்கிறான். தென் இதோட தாண்டா இந்த ஒன் ஷாட் முடியுது. இதுக்கு செகண்ட் பார்ட் போடுவேன்டா. லைக் இது ஒரு 2 ஷாட் மாதிரி போடலான்ட்டு இருந்தேன். நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன்டா. நான் ஸ்டார்டிங்லேயே இதை சொல்லாததுக்கு ஐம் ரியலி சாரி. ஸோ எனக்கே தெரியல செகண்ட் பார்ட் போடும்ன்ட்டு. ஸோ அது ரொம்ப டூரேஷன் ஆயிடுச்சா, அதான்டா. அதுவும் இல்லாமல் டூரேஷன் அதிகமாக இருந்தால் சில பேர் உள்ளே வர மாட்டீங்க, அதான். தட்ஸ் வை நான் சீக்கிரமாகவே போட்டுருவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்கடா. சப்ஸ்கிரைப். அப்படி பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நான் சீக்கிரமாகவே வீடியோ போட ஆரம்பிப்பேன். தென் லைக்கும் போட்டுருங்கடா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க. ஓகேடா, பாய். எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. நான் மற்ற வீடியோஸ்லாம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். சேஃபாக இருங்கடா, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆர்மிஸ். எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க.